சுமந்த பிள்ளை என்னன்னா பண்ணிட்டு வந்தாலும் மானத்திரி வரல உடனே தேடி வந்தீங்க. என்ன தெரியா? ஆமா இறந்து அப்புறம் கேட்டேன். ஆளு இது உன்னை தேடி வந்து அண்ணான்னு சொன்னேன்னா மாயமா மறந்துட்டாரு. புதுசா என்னது என்ன செஞ்சீங்க? இல்ல இதை பார்த்தோன்னே ஒரு பயம், அதனால மாயமா மறந்துட்டாரு. எதை காட்டி பயமுறுத்தினீங்கன்னு சொல்லுங்க. சொல்லணும் சொல்லுங்க. என்ன பண்ணீங்க? உங்க பூஜை பல பராக்கிரமம்லாம் சொன்னீங்களா? ஆமாம்மா. என்ன புதுசா ஒரு மரம் முளைச்சிருக்கேன். எங்க அந்த சிறுக்கிய காணோம். புதுசா ஏதோ ஒரு மரம் முளைச்சிருக்கேம்மா. இங்க வாடி அம்மா வாடி வண்டாட்டா அடி ஆத்தங்கார பக்கத்துல காத்து வாடி அடியே அடி சிங்காரி சாமி 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 அதை மட்டும் தூண்டாத பேசாம இரு அப்பா. அதெல்லாம் தாய் நான் இதை விட்டு வேற போறேன். பேசாம இரு சாமி. அந்த புதுசா ஒரு மரம் முளைச்சிருக்குல்ல, அதுல வந்து எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? எனக்கு ஒரு ஆசை. இப்போது உனக்கு அதை சொல்வேன், மறக்காமல் தர வேண்டும். சொன்னது சிரிக்கின்னு சொன்னீங்க. ஆமாடி. இப்பவே நாத்தனா சண்டையா? பின்ன ஒரு நாத்தனை இங்க தவச்சிட்டு கிடக்குறேன். பார்க்காம எனக்கு நான் உள்ள என்ன பண்றேன்? அதுக்கு அண்ணன் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம். நாத்தனாரே மதினியாரே, நீங்க வந்து இங்க உள்ள என்ன பூ பூ பறிச்சிங்க? சரி வந்து அந்த ஊஞ்சல் கட்டி விடணும், அதுல நான் போய் ஆடணும். நீங்க 2 பேரும் ஆட்டி விட்டு கீழே. இதான் நல்ல வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு. ஆகாய பந்தலே மல்லியப்பு கொடுத்தா அது எதுக்கு? நான் யோசனை பண்ணி பார்த்தேனம்மா. அட வாடிக்கு சொல்லி தந்தானம்மா. எனக்கு சொன்னாங்க இது சொன்னாங்க இந்த பிள்ளை நான் வச்ச பிள்ளை நான் அத்தனை சொன்னாங்க
கொடுத்தான் அடி ஆத்தி அது எதுக்கு நான் யோசனை பண்ணி பார்க்கிறப்ப அவ வாங்கிக்க சொல்லி தந்தானம்மா. நான் சின்ன பிள்ளை நான் கஷ்டப்பட நான் அத்தையில மாமிடத்து மல்லிகைப்பூ வாசம் என் மம்மிடைய வீசும், மல்லிகைப்பூ வாசம் என் மம்மிடைய வீசும். மாமி ஒரு மல்லிகைப்பூ கொடுத்தேன். அடியாத்தி அது இருக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேனம்மா அவ வாங்கிக்க சொல்லி தந்தானம்மா. நாசிட்ட பிள்ளை நான் பிடிச்ச பிள்ளை நான் அத்தையில தனி மறந்து வாங்கிக்க சொன்னா அது மல்கோவாதாங்க அது எதுக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேனம்மா அவ வாங்கிக்க சொல்லி தந்தானம்மா. அண்ணா இல்ல புதுசா என்ன கரடி வருது ஐயோ இல்ல ஏதோ பழுத்த பழம் பழுத்த பழம் பழம் ஒன்று எனக்குதா அங்க புடி போய் பாரு யார் நன்னே இருக்கட்டும் ரொம்ப தள்ளாதியா நல்லா இருக்காது. ஐயோ அந்தாலும் எந்த ஊருக்கு போனாரு அப்படி வேளாண்டி தாத்தா தாத்தா நமஸ்காரம் வணக்கம் நமஸ்காரம் 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 நாங்க சொல்றோம் நீங்க வந்து நல்லா தீர்க்காசுமன் பவ அதையும் நான் சொல்லியேதான் அதாவது கங்கை யமுனை கோதாவரி நர்மதை புண்ணிய நதிகளில் தீர்த்தமாடி அடுத்ததாக குமரி தீர்த்தம் ஆடலாம் என்று வந்திருக்கின்றேன். குமரி தீர்த்தம் உப்பு கறிக்க முடியும் தாத்தா வேணாம் தாத்தா இந்த வயசுல தேவையா அதுதான் எனக்கு பிடிக்கும். ஆமா இப்ப தேனா மாற்றுக்குள்ள தான் கொண்டு வருவோம் சரி
தாத்தோ சரி. அதெல்லாம் நடந்ததா சரி. இப்ப நீங்க குமரி கன்னியாகுமரியா? ஆமா. ஓஹோ, காசி இங்க இருக்குது, ராமேஸ்வரம் அங்க இருக்குது. நீங்க எப்படி போனீங்க? அந்த தீர்த்தம் ஆடி விட்டேன். சரி, கடைசியா குமரி தீர்த்தம். அடுத்ததாக இந்த தீர்த்தம் ஆடலாம் என்று இங்கு வந்தேன். இந்த பள்ளத்துல உள்ளலாம் நினைக்கிறியா? ஐயோ, தாத்தை நல்லபடியா போய் சேர்த்து நினைக்கிறேன். பேராண்டி ஏன் தாத்தா சொல்லுடா பேராண்டி. என்ன குமரி குமரி தீர்த்தம். குமரி தீர்த்தம். சரி, நல்லா சிக்கிட்டீங்க. முருகனோட ஆசீர்வாதத்தில் நாங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும். ஆசீர்வாதம் பண்ணிட்டு சரி, நீங்க என்ன விஷயத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. அதாவது அங்கிருந்து வந்த நடந்ததுல ரொம்ப களைப்பா இருக்கு. இங்கிருந்து ஏதாவது புசிப்பதற்கு ஆகாரம் இருக்கின்றதா? என்ன ஆகாரம் இருக்குமா? ஆகாரம் ஆகாரம் எல்லாம் உடறாங்க தமிழ். ஆகாரம். அவர் ஆகாயங்கிறாரு, ஆதாரம் என்ன? புசிப்பதற்கு ஆகாரம். பசியா உடல் மெலிந்தேன், கொஞ்சம் ருசியால முதலிப்பார். பசியா உடல் மெலிந்தேன், பசியா உடல் மெலிந்தேன், கொஞ்சம் ருசியால முதலிப்பார். பக்கியம் 16 பக்கியம் பசியா பசியா உடல் மெலிந்தேன், கொஞ்சம் ருசியால முதலிப்பார். குணத்தில் அவது இங்கு புசிக்க கிடையாது. குணத்தில் குணத்தில் அவது புசிக்க கிடையாது. இங்கிருந்து அவது இங்கு புசிக்க கிடையாது கிடையாது. ஏதாகிலும் தருவாய், இங்க ஏகதயம் புரிவாய். ஏதாகிலும் தருவாய், இங்க ஏகதயம் புரிவாய். சகியம் 16 சகியம் உண்டு, வள்ளி பசியால் உடல் மெலிந்தேன், கொஞ்சம் ருசியால் முதலிப்பார். தேனும் தேனுமாவும் கொஞ்சம் கொண்டு பசியாது. அங்கே ஒரு தேனும் தேனுமாவும் கொஞ்சம் கொண்டு பசியாது. ஐயோ, நான் ஏற்கனவே எனக்கு வாழைப்பழம் பிடிக்காது. சரி, எனக்கு முன்னாடி என்னென்ன கன்றாவை எல்லாம் பண்றேன். இப்படி நல்லா அடே பேராண்டி, அண்ணே, அவர் வாயில தம்பி ஐயோ கன்றாவி. போட அபிஷ்டு. சரி, நாத்தம் எடுத்தவளை. ஐயோ, மலங்கை வரைக்கும் நக்கி. தாத்தா, தாத்தா, எங்க அண்ணன் இது வரைக்கும் பிணைஞ்சிட்டாரு. வேணாம், நான் என் கையில பிணைஞ்சு தரணுமா? இவன் பிணைச்சனவா? இல்லை, வேண்டாம் வேண்டாம். ஏ நீ குர்ரி. வேண்டாமே வேண்டாம். எனக்கு பிடிக்காது. அதாவது இந்த இடத்துக்கு தலைவி என்கின்ற முறையில் அட பாவி பல போய் தொலையும். இடத்துக்கு தலைவி என்கின்ற முறையில் வள்ளி கையில் கொடுத்தா தான் அருந்துவேன். இறங்காது இறங்காது. உங்க கையில் குளிக்க நாட்டம் இல்லை. தாத்தா, தாத்தா, உங்களுக்கு விருப்பம் அதுதானே? ஆமா, வாங்கிக்கோங்க தாத்தா. அதெல்லாம் முடியாது. நாத்தம் எடுத்தவளை அண்ணனை பார்த்து அப்படிதான் செய்யணும். இதுக்கு தான் நான் வேணாம்னு சொன்னேன். நான் தொட்டாவே இழுத்துக்கிட்டு பத்தியா போச்சு போச்சு கொடி சொன்னேன் சொல்லுங்க.
விட்டு என்ன ஏல ஏலோ ஏலேலோ ஐல ஏல ஏலோ ஏலேலோ நீல சேல கட்டி கொண்ட சமுத்திரம் நீ நெலஜே நெலஜே பார்ப்பதென்ன சொல்லடி கண்ணு யாரை காண தவிக்கிறியோ அந்த அமராம துடிக்கிறியோ சொல்லடி கண்ணு ஏலே என்னடி தாத்தா நேரத்துல புரிஞ்சிருக்காரு அதாவது தாத்தா வள்ளியினுடைய கையால் என்ன மாயம் தாத்தா இப்படி நிமிந்துருச்சு ஆகாரம் வந்தேன்னா பலம் வந்து விட்டது. அதை யாருக்கு தாகம் தீர்ந்ததடி அன்னமே தாகம் தீரவில்லை சொன்னமே தாகம் தீர்ந்ததடி அன்னமே மோகம் தீரவில்லை சொன்னமே என்னை சேர்த்து அணைப்பாடி உண்ணமே என்னை சேர்த்து அணைப்பாடி அன்னமே தாகம் தீர்ந்ததடி அன்னமே மோகம் தீரவில்லை சொன்னமே சேர்த்து அணைப்பற முத்தமே எந்தன் சித்தமே தாகம் தீர்ந்ததடி அன்னமே. எவ்வளவு கொழுப்பு பாத்தியா காடு வாங்குது வீடு போகுது தாகம் போயிடுச்சா மோகம் வந்துச்சாம்ல புடு புடு வயசுல குமால மாங்கை போடுங்க தாத்தம் போடு புடு புடு வயசுல குமால மாங்கை போடுங்க தாத்தம் போடுங்க இப்ப யாரைய இந்த வேஷம் போடுங்க எவ்வளவு கொழுப்பு பாத்தியா யாரை ஏக்கிறது இந்த வேஷமெல்லாம் மீதான் நரைச்சு போச்சு ஆடி பழந்துருச்சு. உங்க ஆசை நரைக்கலையே, அது வேணும் தீரலையே. ஆசை நரைக்கலையே, அது வேணும் தீரலையே. இந்த கால் தூக்குறதுக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆகுது. அப்படியெல்லாம் இல்ல. இப்ப பாரு ஆ, தாடி நரச்சதடி ஆசை நரக்கவில்லை தாடி நரச்சதடி ஆசை நரக்கவில்லை சேர்த்து அணைப்பயடி கமழ்ந்து தருவயடி. மரமா இது மாமரமா, மலையை சுத்தி நல்ல வெப்பமரமா. போட்டு கொட்டாம்பட்டி ரோட்டிலே வரத்துக்கு அன்பளுக்கு கொடுத்துருக்கா. கொட்டாம்பட்டி ரோட்டிலே கொட்டி ஒரு ரோட்டிலே குட்டியத்தான் பாப்பனுங்க வெட்டியத்தான் கும்படா கொட்டாம்பட்டி ரோட்டிலே கொட்டாம்பட்டி ரோட்டிலே குட்டி ஒரு ரோட்டிலே குட்டியத்தான் பாப்பனுங்க வெட்டியத்தான் கும்படா
கரையிலே வந்து யார் கொடுத்த சேலையடி அளவட்டம் போடுதடி அளவட்டம் போடு வட்ட வட்ட பாறையிலே வந்து யார் கொடுத்த சேலையடி அளவட்டம் போடுதடி. அதாவது என்னது இவ்வளவு நேரம் ஆடுனீங்க பாடுனீங்க சரியா? எனக்கு தெரியும் அனைத்து பூவி சரி, இந்த காட்டுல வாழ்றீங்களே, மிருகமெல்லாம் வந்தா என்ன செய்வீங்க? மிருகமா மிருகம் 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 வேறு மிருகம் வேறு. அதுக்கெல்லாம் நாங்க பயந்த ஆளுங்க கிடையாது. அப்படியா? பயப்பட மாட்டீங்க? இப்ப பாரு, இந்த சிங்கம் வந்தா என்ன செய்வீங்க? பங்கம் பண்ணிடுவோம், மங்கம் பண்ணிடுவீங்க. கரடி வந்தா இறடி போடுவோம், புலி வந்தா கரைச்சிருவோம், நரி வந்தா அதுக்கு கொண்டு வந்து கொம்புறது தாய்த்து பண்ணி வித்துடுவோம். இன்னொரு மிருகம் இருக்கு. இன்னொரு மிருகமும் ஒரு பேர் இருக்கா தெரியுமா? அதாவது கண்ணு சிறுசா இருக்கும். எல்லாத்துக்கும் சிறுசா தான் இருக்கும், 1.5 கிலோ பெருசாவா இருக்கும். அதுக்கு இன்னும் ரொம்ப சின்னதா இருக்கும். வேற என்னது? காது பெருசா இருக்கும். மொர மாதிரியா? ஆமா. அப்புறம் முன்னாடி தொங்கும், நல்லா பாரு. பின்னாடி வால் சின்னதா இருக்கும். ஆமா. தெரிந்து கொண்டேன், நான் தெரிந்து கொண்டேன். அது வந்து எலிக்குட்டி. அப்படியா? அதுக்கு முன்னுக்கு தொங்க பின்னுக்கு தொங்க, பெருசா மர மாதிரி காது இருக்கும். அது சரி, நான் வேணா நான் கூட சொல்லட்டுமா? நேத்து மரத்து வச்சு நான் கொண்டுட்டேன். தெரியுமா? நான் வேணா சொல்லட்டுமா? வள்ளிக்குட்டி, எத்தனை வச்சு எம்பத்தாடு கொஞ்சம் கூட அம்முக்குட்டி, நான் சொல்லட்டுவா? அம்மனுக்குட்டியா? ஏய், தாத்தா புதுசு புதுசா வர்ணிக்கிறாரு. அம்மனை குட்டிக்கிறாரு. என்னடா பாவின் பல. அது இல்ல அபிஸ்து, அம்முக்குட்டி. அந்த பையன் ரொம்ப படப்படி கேட்டு இருக்குது. அதாவது அந்த மிருகத்தினுடைய பெயரு யா. என்னையா இது? யான் நெய். நைய போட்டியோ? ஐயோ, யானை. குட்டி விடுவா. வர பார்த்து வர மாட்டேங்கிறாரு. துணியை விடுமா. துணியை விடுமா. வர பார்க்குது வர மாட்டேங்குது. இப்ப தெரியுதா? பயப்பட மாட்டீங்களா? இன்னும் தூக்கப்பட பேச யானை வந்தா பயப்பட மாட்டீங்களா? பழைய பேர் சொல்லாது, எங்களுக்கு பூரா ஆடுது. யானை போகணும்னா நீங்க ஒரு வேலை செய்யணும். ஒரு வேலை செய்யணுமா? நீங்க மட்டும். அதாவது அந்த ஆளு ஏன் சும்மா இங்க வாங்க. எவ்வளவு தாவு? யானை போகணுமா வேணாமா? தாத்தா யானை போகணும்னா நீங்க என்னை திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும். கல்யாணம் பண்ணிக்கிறதா? கல்யாணம் தானே? ஆமா, சத்தியம் பண்ணு. யானை போ. இழிச்ச வச்சு என்னை பார்த்தா தெரியுதா? ஏச்சு போட்டோமே தாத்தா, ஏச்சு போட்டோமே தாத்தா, அப்படியா? பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. இப்ப வரும் பாரு. யானை அங்க அப்படி என்ன இருக்குது? அங்கேயே பிடிக்கிறீங்க போய் ஏதோ எல்லாருமே அங்கேயே பிடிக்கிறீங்களா போய்? அதாவது நிறைய இடத்துல அப்படி பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். யாருக்கோ சிக்கிச்சாமா? அதாவது யானை போகணும்னா அதான் சிக்க மாட்டேன் விட்டுற வேண்டியதானே. நீங்க சத்தியத்தை நிறைவேற்றணும். ஆமா,
சத்தியத்துல நீர் ஊத்தணுமா? ஆமா, பொய் சொல்றீங்களே. சத்தியம் செய்து விட்டு பிறகு மாறி பேசுறீங்களே. நிறைவேற்றணும். ஆமா. ஏய் டவுசர் கண்ணா, நிறைவேற்றணும். ஆமா. சரி சரி தாத்தா, என்னதான் செய்யணும்? அதாவது ஐயோ வள்ளி ஆகிய நான் வச்சாலே நான் சொல்றது மாதிரி சொல்லு. வீட்டுக்கு போய் 3 ஊசி போட. வள்ளி ஆகிய நான் வள்ளியாகிய நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு கையில அடிச்சு சத்தியம் பண்ணு. இல்லைன்னா யானையை கூப்பிடுவேன். தலைகள் தான் யானையை கூப்பிட நாங்களே தேவையா இருந்தது. சரி தாத்தா சரி தாத்தா, சிக்க மாட்டேங்குது. ஏய் டவுசர் கண்ணா, ஏய் சரி தாத்தா, எப்படி சொல்லணும்? அதாவது வள்ளி ஆகிய நான் வள்ளி தோழி ஆகிய நான் மனம் ஏற்றுக்கொள்ளாது. வேண்டமே வேண்டாம். யானை போகணுமா வேண்டாமா? தாத்தா தாத்தா ஒரே ஒரு கட்டத்தில் போக சொல்லுங்க தாத்தா. சத்தியம் செய்து கொடுங்க. வள்ளியாகிய நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன். ரொம்ப வேகம் ஆரம்பிச்சிருக்குது. ஐயோ 60 வயசு 70 வயசு ஆனவங்க தான் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இந்த கழுத்து போய் சும்மா இருக்க மாட்டேங்க. சும்மா பண்ணுங்க பண்ணுங்க. அதாவது சரி உனக்குமா முதல்ல அந்த வசனம் பார்த்துக்கடா. இனிமே சங்கத்தில் எழுதி போட போறேன். காக்காவுக்கு தூண்டி வர்றேன். அதாவது வள்ளியாகிய நான் கூட தாத்தா வள்ளியாகிய நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன். உங்களை திருமணம் முடித்து கொல்லுகிறேன். உங்க கையால் அடிச்சு சத்தியம் பண்ணணும். உங்களை திருமணம் முடித்து கொல்லுகிறேன். சரி யானை போ சாமி. கிழவ கொண்டாட்டி அம்மா, கிழவ கொண்டாட்டி, கிழவ கொண்டாட்டி அம்மா, கிழவ கொண்டாட்டி, கிழவ கொண்டாட்டி பள்ளியம்மா, கிழவ கொண்டாட்டி. என்ன சொல்லி நான் அழகு என்ன சொல்லி நான் அழகு நான் என்ன சொல்லி அழுக முருகா, என்னை எந்த கதைக்கு ஆளாக்கி விட்டியே. அதுக்குள்ள ஒண்ணு ஒளிஞ்சிருந்துச்சு பாத்தீங்களா? எல்லாமே நரைச்சு போச்சு, ஒண்ணு மட்டும் நரைக்கல. அதுக்கு பேர் தான் அது நரைக்கல. அந்த கிழவை எல்லாம் சரியான உழவேன். அதனால நம்ம வந்து முருகப்பெருமான கும்பிட்டோம்னா எல்லாமே சரியா போயிடும். கும்பிடுவோமா? கருவாண்டி தருவாண்டி மலையாண்டி முருகா வர வேண்டும், முருகா வர வேண்டும், வாழ்க்கையில் வசந்தம் வேண்டும், வாழ்க்கையில் வசந்தம் எங்கு தர வேண்டும், வளர்க்காத தர வேண்டும் வாழ்க்கையில். இதுக்கிட்டே போகுது வள்ளி. முருகா வேடனாக வந்தவன் நானே, வேடனாக வந்தவன் நானே, அடுத்ததாக விருத்தனாக வந்தவன் நானே. முருகா என்ன வர வேண்டும் கேளுங்கள். முருகா இதுக்கு முன்னாடியே நீங்க வந்து விருத்தனாக வந்திருக்க எப்பா, இதுக்கு முன்னாடியே வந்து இனிமேல் வரும்போது விருத்தனாக வந்திருக்கு.
தாத்தா தாத்தா ஐயோ இனிமேல் நான் முருகப்பெருமானா பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீங்க அப்படியே வந்துட்டு சொல்லலாம். எனக்கு ஒரு வேண்டுகோள் முருகா. என்ன வேண்டுகோள்? உலக மக்கள் அனைவரும் எனது பெயரை முன்னதாக வைத்து வள்ளி தெய்வானை நாயகன் என்று அழைப்பேன். இன்று முதல் நாட்டு மக்கள் அனைவரும், குறிப்பாக இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் இன்று முதல் வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சமேதர் என்றே அழைப்பார்கள். கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்ல காரணத்தை சொல்லுவா என் கண்மணி ராஜா, கண்மணி ராஜா, என் கண்மணி ராஜா காதல் என்றும் கை கொடுத்ததல்லவா சரிகள் சச்சல் சரிகள் சச்சல் சரிகள் சச்சல் சரி 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 கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா என் கண்மணி ராஜா, கண்மணி ராஜா காதல் என்றும் கை கொடுத்ததல்லவா சேரும் காரணம் என்ன கவிதை சொல்லுவதென்ன இதனோடு இதன் சேரும் காரணம் என்ன பின்பு கவிதை சொல்லுவதென்ன எல்லாமே சரி சரின்னு போகணும். ராத்திரெல்லாம் ஒருத்தரைங்கானா காலங்காத்தால வந்து வெளியே போகிறதுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வாசல் வந்து நிற்கிறாங்க. எப்படி சிரமப்பட்டு நாங்கள் உழைச்சிருக்கோம் முழுசாக நடத்தணும்னு. சரி நீங்கள் நேராக பார்க்காட்டியும் அருமை தம்பி வந்து யூடியூப் சேனல் பேர் கேட்டு நீங்கள் வந்து எல்லாரும் வந்து நாடகத்தை பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொன்னாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுவரையிலும் அமர்ந்து பார்த்த அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி. இந்த நாடகத்தை இங்கு ஏற்பாடு செய்து கொடுத்து திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி ஒன்றியம் ஆவடிப்பட்டியில் அமர்ந்து அருள்வார்த்து வரக்கூடிய ஸ்ரீ மாடசாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு இந்த நாடகம் சிறப்பான முறையிலே எங்களது அறிவு உள்ளம் ராஜநடிகை மரபத்தைச் சேர்ந்த ஏவிஎம் கலைக்குழு சார்பாகவும் மற்றும் ஆவடிப்பட்டி ஊர் பொதுமக்கள் முக்கியஸ்தரின் சார்பாகவும் மற்றும் இப்படித்தான் ஒரு நாடகத்திற்கு சிறந்த முறையிலே ஒல்லி அமைக்க வேண்டும் என சிறந்த முறையிலே ஒல்லி அமைத்து கொடுத்து எங்களது எம்எஸ்பி ஆடியோ சுமேர்களுக்கும் அதில் வெடிமுறை பணிபுரிந்த இயக்குநர்களுக்கும் எங்களது நாடக அமைப்பாளர் மரணத்தைச் சேர்ந்த ராஜநடிகை ஏவிஎம் வேல்முருகன் கல்வி சார்பாகவும் என் நாடகத்தை கண்டுகளிக்க உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த முருகனர்கள் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என வாழ்த்தி இந்த நாடகத்தில் பங்கேற்ற இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்களுக்கு விடியுமறை ஒளிப்பதிவு செய்த கொடிமலர் யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரிந்த இயக்குநர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு